மொழி என்பதற்குச் டாஷ் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டாஷ் என்பர். மொழிமுதல் எழுத்துகள் உயிர் எழுத்துகள் 12. சொல்லின் முதலில் வரும் எழுத்துகள் 1. உயிர் எழுத்துகள் 12 சொல்லின் முதலில் வரும். 2. க, ச, த, ந, ப, ம ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். 3. ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். 4. ங வரிசையில் ங என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு: அனம். 5. ஞ வரிசையில் ஞ, ஞ, ஞே, ஞு ஆகிய 4 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். 6. ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யௌ ஆகிய 6 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். 7. வ வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை, வெள ஆகிய 8 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் 1. மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் முதலில் வாரா. 2. ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூடச் சொல்லின் முதலில் வராதது. 3. ஆய்த எழுத்து சொல்லின் முதலில் வராதது. 4. ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துகள் தவிர பிற எழுத்துகள் சொல்லின் முதலில் வாரா. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துகள் டாஷ் என்பர். மொழி இறுதி எழுத்து. மொழி இறுதி எழுத்துகள் 1. உயிர் எழுத்துகள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக்க மட்டுமே மொழி இறுதியில் வரும். 2. அன், இன், இன், இம், இ, அர், இல், இவ், இல், இல், அன் ஆகிய மெய்யெழுத்துகள் 11 மொழியின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு: உரின், விரின், அவ். மொழி இறுதியாகா எழுத்துகள் 1. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் தனித்து வருவதில்லை. 2. ஆய்த எழுத்து சொல்லின் இறுதியில் வராதது. 3. இக், அங், அட், இத், இப், இர் ஆகிய 7 மெய் எழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. 4. உயிர்மெய் எழுத்துகளுள் ங்க எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராதது. 5. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. 6. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. 7. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாகத் துன்பம் என்னும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துகள் 1. மெய் எழுத்துகள் 18 சொல்லின் இடையில் வரும். 2. உயிர்மெய் எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும். 3. ஆய்த எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே டாஷ் எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும். உயிர் எழுத்துக்கள். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர். சி. வி. ராமன். ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை சர். சி. வி. ராமன் வெளியிட்ட ஆண்டு எது? 1928 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார்? சர். சி. வி. ராமன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? அ. கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது? ஆ. கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? இ. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இ. கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? இ. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? செயற்கை நுண்ணறிவு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கை கோள் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? சாட்டலைட். நுண்ணறிவு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இன்டெலிஜென்ஸ்.